வெல்கம் டு கச்சக்கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். மொத்தம் இதில் 25 கேள்விகள் இருக்கு. 25 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓல்டு கொஸ்டின் பாருங்க. கண்டிப்பா ஓல்டு கொஸ்டின்ல 15 அல்லது 20 கேள்விகள் ஒவ்வொரு தடவையும் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதனால ஓல்டு கொஸ்டினை மறக்காம மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் தெரியாம இருந்துச்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓல்டு கொஸ்டின்லேருந்து 15 அல்லது 20 கேள்விகள் சொலையாக எடுக்கலாம். அது மாதிரி நம்ம படிக்கும்போது எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற ஐடியாவும் ஓல்டு கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம். அறிவுடையார் நட்பு என்பதனை போன்றது எதனை போன்றதுன்னு வரும். அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? ஆப்ஷன் ஏ மலையை போன்றது, ஆப்ஷன் பி கடலை போன்றது, ஆப்ஷன் சி வளர்பிறை போன்றது, ஆப்ஷன் டி தேய்பிறை போன்றது. அப்போ அறிவுடையோரோட நட்பு எதனை போன்றது அப்படின்னா இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வளர்பிறை போன்றது. அதாவது அறிவுடையோரோட நட்பு எதனை போன்றது? வளர்பிறை போன்றது. அதுதான் சொல்லியிருக்காங்க. அறிவுடையவரின் நட்பு திங்களின் வளர்பிறை போல நாள்தோறும் வளரும் தன்மையுடையது. அறிவில்லாரோட நட்பு எப்படின்னா தேய்பிறை போல நாள்தோறும் தேய்ந்து போகும் தன்மை உடையது. அப்ப அறிவுடைய நட்பு திங்கள நிலவு போல வளர்பிறை வளரும் தன்மையுடையது. இது தேய்பிறை மாதிரி தேஞ்சுட்டே போகும் அறிவில்லாரோட நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, அங்காப்பு என்பதன் பொருள். அங்காப்பு அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சலிப்படைதல், ஆப்ஷன் பி வாயை திறத்தல், ஆப்ஷன் சி வளைகாப்பு, ஆப்ஷன் டி அலட்டி கொள்ளுதல். அங்காப்பு அப்படின்றதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாயை திறத்தல். இதற்கு சரியான விடை வாயை திறத்தல். அப்போ எழுத்துக்களின் பிறப்பை இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். எழுத்துக்களோட பிறப்பை எப்படி பிரிக்கலாம்? இடப்பெயர்ப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதல் எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. முயற்சி உள்ள ஆ ஆ அங்காப்புடையது அப்படின்னு என்ன நூல் சொல்லியிருக்கு? நன்னூல் சொல்லியிருக்கு. முயற்சி உள்ள ஆ ஆ அப்படின்னு அங்காப்புடையது அப்படின்னு என்ன நூல் சொல்லியிருக்கு? நன்னூல் சொல்லியிருக்கு. இந்த ஆவும் ஆவும் இரண்டும் உயிர்களும் வாயை திறந்து ஒலிப்பதனால் பிறக்கின்றனர். ஆவும் ஆவும் வாயை பிறக்கிறதுனால இது வாயை திறத்தல் அங்காப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்று. அப்போ அங்காப்பு அப்படின்றதோட பொருள் என்ன? வாயை திறத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேற்கணக்கு நூல்கள் அழைக்கப்படுபவை. மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு இதுல எது அழைக்கப்படுது? எட்டு தொகையும் 10 பாட்டுமா, நீதி இலக்கியமா, பக்தி இலக்கியமா, இக்கால இலக்கியமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னா என்ன? இது 8 தொகையும் 10 பாட்டு. 8 தொகையில எத்தனை நூல் இருக்கு? 8 நூல் இருக்கும். 10 பாட்டுல 10 நூல் இருக்கும். மொத்தம் இது மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. 8 தொகையும் 10 பாட்டும். அடுத்து பொறுத்துக. பிறமொழி சொல் தமிழ் சொல் ரெண்டையும், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பிறமொழி சொல், இந்த பக்கம் உள்ளதெல்லாம் தமிழ் சொல். இந்த பிறமொழி சொற்களுக்கு ஏத்த தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொறுத்துக. இதற்கு சரியான விடை 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஐதீகம் அப்படின்றது என்னன்னா உலக வழக்கு. ஐதீகம் அப்படின்றது உலக வழக்கு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. ஐதீகம் அப்படின்றது உலக வழக்கு. இருதயம் அப்படின்றது நெஞ்சகம். இருதயம் அப்படின்றது நெஞ்சகம். ஆஸ்தி அப்படின்றது சொத்து. ஆஸ்தி அப்படின்னா சொத்து. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல். அப்ப ஐதீகம் அப்படின்றது ஒரு பிறமொழி சொல். அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? உலக வழக்கு. இருதயம் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல் நெஞ்சகம். அப்ப நம்ம இருதயம்ன்றதே தமிழ் சொல் கிடையாது, நெஞ்சகம்ன்றதுதான் தமிழ் சொல். ஆஸ்தி அப்படின்றது சொத்துன்றதுதான் தமிழ் சொல். உபசரித்தல் அப்படின்றது விருந்தோம்பல் அப்படின்றதுதான் தமிழ் சொல். அடுத்து ஐந்தாவது கேள்வி, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள். அதாவது பாருங்க, இந்த மாதிரி இது கொடுத்து இது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட பிறந்த நாள் என்ன கேட்குறாங்க. அப்போ இது முதல்ல யாருக்கு பொருந்துன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த கூற்றை சொன்னது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1953 செப்டம்பர் 17. அது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். இவரோட காலம் என்ன? 1883 ஆகஸ்ட் 24 இருந்து 1953 செப்டம்பர் 17 வரைக்கும் இருந்திருக்காரு. எப்போ? 1953 செப்டம்பர் 17.
திருவிக்கா திருமணமான 6 ஆண்டுகள்ல அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அப்ப அவங்க நண்பர் கேட்கும்போது மனைவி இழந்து தனிமையில் வாழ்வது கடினமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு திருவிக்கா என்ன சொல்ற, நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் யார் சொல்லியிருக்கா? திருவி கல்யாண சுந்தரனா. அப்போ அவரோட இறந்த இது 1953 செப்டம்பர் 17. அடுத்து 16வது கேள்வி. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் குறுஞ்செய்தி வசதியை முனைவர் மா ராஜேந்திரன் டேஷ் என மொழிபெயர்த்துள்ளார். ஆப்ஷன் ஏ தூதுலாவி, ஆப்ஷன் பி கட்செவி அஞ்சல், ஆப்ஷன் பி எண்ணா நகலி, ஆப்ஷன் டி தூது செயலி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. இது என்ன வாட்ஸ்அப் அப்படின்றதுக்கு எது? இதுக்கு ராஜேந்திரன் என்ன மொழிபெயர்த்திருக்கார்? ஆப்ஷன் பி கட்செவி அஞ்சலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி கட்செவி அஞ்சலி. யாரு? மா ராஜேந்திரன் வாட்ஸ்அப் அப்படின்றது. அடுத்து 7வது, வல்லைப்பாட்டு என்பது ஆப்ஷன் ஏ ஏற்று நீர் பாட்டு, ஆப்ஷன் பி நடுவு பாட்டு, ஆப்ஷன் சி உலக்கை பாட்டு, ஆப்ஷன் டி தாலாட்டு. வல்லை அப்படின்றது ஏற்று நீர் பாட்டு, நடுவு பாட்டு, உலக்கை பாட்டு, தாலாட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உலக்கை பாட்டு. அப்ப வல்லை அப்படின்றது உலக்கை பாட்டு, வல்லை அப்படின்பது உலக்கை பாட்டு. அடுத்து 8வது கேள்வி. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றதல் கண்டே. இப்பாடலை பாடியவர். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே அப்படின்ற பாடலை பாடியவர் ஆப்ஷன் ஏ பாரதியாரா, ஆப்ஷன் பி பாரதிதாசனா, ஆப்ஷன் சி வாணிதாசனா, ஆப்ஷன் டி கம்பதாசனான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். அப்போ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் அப்படின்றதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். அடுத்து 9வது கேள்வி. கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. கேரக்டர் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ நடத்தை, ஆப்ஷன் பி சிரத்தை, ஆப்ஷன் பி சிரத்தை, ஆப்ஷன் சி பரத்தை, ஆப்ஷன் டி மரத்தை. அப்ப கேரக்டர் என்ன? அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நடத்தைன்றதா சரியான விடை. அப்ப கேரக்டர்னா என்ன? நடத்தை அப்படின்றதா சரியான விடை. அடுத்து 10வது கேள்வி. பிரித்து எழுதுக வெங்கதிர். இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா எக்ஸாம் ஹால்ல இந்த பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நம்ம ரொம்ப குழப்பி விடும். அப்ப பிரித்து எழுதுக வெங்கதிர் அப்படின்றது வெங் கூட்டல் கதிர்னு கொடுத்திருக்காங்க. வெங்கு கூட்டல் கதிர், வெண்மை கூட்டல் கதிர், வெம்பை கூட்டல் கதிர், வெண்மை கூட்டல் கதிர்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வெண்பை கூட்டல் கதிர் அப்படின்றத சரியான. அப்ப வெங்கதிர் அப்படின்றது ஆப்ஷன் சி வெண்பை கூட்டல் கதிர் அப்படின்றது சரியான விடை. பார்த்து வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்கு. வெண்பை கூட்டல் கதிர் அப்படின்றதா சரியான விடை. அடுத்து 11வது கேள்வி. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. சந்திப்பில்லைன்னா நம்மளுக்கு தெரியும் இப்பு இத்து இதுதான். ஸோ தண்ணீர் பற்றாக்குறை நீங்க. இதற்கு சரியான விடை பார்த்தாலும் ஆப்ஷன் பி தண்ணீர் இப்பு வரும். பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அப்போ இங்க இப்பு இச்சு இப்பு இதுதான் வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க. தண்ணீர் பற்றாக்குறை நீங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது. அடுத்து 12வது கேள்வி பார்த்தலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடராக்குக. ஆப்ஷன் ஏ 2 திருக்குறளில் அதிகாரங்களில் சிதம்பரனாருக்கு எல்லையற்ற ஆர்வம். ஆப்ஷன் பி 2 எல்லையற்ற ஆர்வம் திருக்குறள் அதிகாரங்களில் சிதம்பரனாருக்கு. ஆப்ஷன் சி சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம். ஆப்ஷன் டி 2 சிதம்பரனாருக்கு திருக்குறள் அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம். ஆப்ஷன் சி சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம் அப்படின்றதா சரியான விடை. சிதம்பரனாருக்கு திருக்குறளில் 2 அதிகாரங்களில் எல்லையற்ற ஆர்வம். அடுத்து 13வது கேள்வி. அழைப்பு இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. ஆப்ஷன் ஏ அழைத்தல், ஆப்ஷன் பி அலை, ஆப்ஷன் சி அலை, ஆப்ஷன் சி அலையா. இந்த லை வேற இந்த லை வேற. அப்போ இதற்கு சரியான விட அழைப்பு அப்படின்றதுக்கு வேர்ச்சொல்லுன்னு ஆப்ஷன் சி அலை அப்படின்றதான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அழைத்தல் அப்படின்றது என்னவா இருக்கும்? தொழில் பெயரா இருக்கும். அலையா அப்படின்றது ஆவறது ஈர்கட்டு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப ஈர்கட்டு எதிர்மறை பெயரச்சமா இருக்கும். அடுத்து 14வது கேள்வி. இருத்தலை கொல்லி எறும்பை போல இவ்வுவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும். ஈர்த்தலை கொல்லி எறும்பை போல உவமை கேட்டிருக்காங்க. விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கவும்.
ஆப்ஷன் ஏ சலிப்பு, ஆப்ஷன் பி தவிப்பு, ஆப்ஷன் சி இழப்பு, ஆப்ஷன் டி மறுப்பு. அப்போ இந்த இருத்தலை கொல்லி எறும்பை போல அப்படின்றதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தவிப்பு. ஆப்ஷன் பி தவிப்பு. அப்ப இருத்தலை கொல்லி எறும்பை போல உவமைக்கு என்னது தவிப்பு அப்படின்றது சரியான விடை. கல்லாமை வேண்டும் கடிய வருத்தலால் சீர்மோனையை எடுத்து எழுதுக. இந்த லைனுக்கு சீர்மோனை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனைனா என்ன? முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருவதுதான் மோனை. எதுகைனா இரண்டாம் எழுத்துக்கள் ஒரே மாதிரி வருவது எதுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீர்மோனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீர்னா ஒரே லைன்ல உள்ள என்ன லைன்? சீர்னா இதுதான் சீரு. அப்போ சீர்மோனை அப்படின்றது இதுல உள்ள முதல் எழுத்துக்கள் எது ஒன்றி வந்திருக்கு? கல்லாமை கா, கடிய கா, ரெண்டுக்கும் கா கா. அடுத்து 16வது கேள்வி. அவ் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஆப்ஷன் ஏ விண், ஆப்ஷன் பி பாதாளம், ஆப்ஷன் சி சுவர்க்கம், ஆப்ஷன் டி பூமி. அவ் அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பூமி. ஆப்ஷன் டி பூமி அப்படின்றது சரியான விடை. அடுத்து 17வது கேள்வி. கெடுப்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. 17வது கேள்வி. கெடுப்பதும் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ சொல்லிசை அலப்படை, ஆப்ஷன் பி இன்னிசை அலப்படை, ஆப்ஷன் சி இசை நிறை அலப்படை, ஆப்ஷன் டி செய்யுளிசை அலப்படை. கெடுப்பதும் அப்படின்றது என்னதுன்னா ஆப்ஷன் பி இன்னிசை அலப்படை. அடுத்து 18வது கேள்வி. புதுவை குயில் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ கண்ணதாசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி காளிதாசன். புதுவை குயில் அப்படின்றது புதுசா இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. புதுவை குயில் என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ கண்ணதாசனா, ஆப்ஷன் பி வாணிதாசனா, ஆப்ஷன் சி பாரதிதாசனா, ஆப்ஷன் டி காளிதாசன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். அப்ப புதுவை குயில் யாரு? பாரதிதாசன். அடுத்து 19வது கேள்வி. உட்கார்ந்திருந்தனர் என்ற சொல்லின் எவ்வாறு பிரியும்? உட்காரு கூட்டல் இருந்தனர், உட்கார்ந்து கூட்டல் இருந்தனர், உட்கூட்டல் காத்திருந்தனர், ஆப்ஷன் டி உட்கார் கூட்டல் திருந்தனர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி உட்கார்ந்து கூட்டல் இருந்தனர் அப்படின்றது சரியான விடை. அடுத்து 20வது கேள்வி. பிறமொழி சொற்களை நீக்கிய தமிழ் தொடர் எழுதுக. ஆப்ஷன் ஏ சார் என்னை ஆசிர்வதியுங்கள், ஆப்ஷன் பி ஆசிர்வதியுங்கள் சார் என்னை, ஆப்ஷன் சி ஐயா என்னை வாழ்த்துங்கள், ஆப்ஷன் டி ஐயா என்னை ஆசிர்வதியுங்கள். பிறமொழி சொல் இல்லாம தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஐயா என்னை வாழ்த்துங்கள். அப்ப ஆசிர்வதியுங்கள் அப்படின்றது பிறமொழி சொற்கள், வாழ்த்துங்கள் அப்படின்றதான் தமிழ் சொல். ஐயா என்னை வாழ்த்துங்கள், சார் அப்படின்றதும் பிறமொழி சொல், ஐயா என்னை வாழ்த்துங்கள்ன்றதுதான் தமிழ் சொல். அடுத்து 21வது கேள்வி. 21வது கேள்வி. வசைக்கு எதிர்ச்சொல் காண்க. ஆப்ஷன் ஏ குற்றம், ஆப்ஷன் பி இசை, ஆப்ஷன் சி பூசை, ஆப்ஷன் டி நலிவு. வசை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வசை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் ஆப்ஷன் பி இசை. வசை அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன? இசை அப்படின்றதான் எதிர்ச்சொல். அடுத்து 22வது கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். விடை என்ன அப்படின்னா வினா அப்படின்றது விடை வெண்பா 6 வகைப்படும் அப்படின்றதான் விடையா கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஏத்த வினா என்ன இருக்கும்? ஆப்ஷன் ஏ பா எத்தனை வகைப்படும், ஆப்ஷன் பி வெண்பாவின் வகைகள் யாது, ஆப்ஷன் சி வெண்பா எத்தனை வகைப்படும், ஆப்ஷன் டி 5 வகைப்படுமா வெண்பான்னு கேட்டிருக்காங்க. வெண்பா 6 வகைப்படும் அப்படின்றதுக்கு வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்ற வினாக்கு வெண்பா 6 வகைப்படும் அப்படின்றதான் கரெக்டான விடை. அப்போ வினா என்ன? வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்றது. அடுத்து 23வது கேள்வி. திருக்கடுகம் எந்த நூல் வகையை சார்ந்தது? திருக்கடுகம் எந்த நூல் வகையை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ 10 பாட்டு, ஆப்ஷன் பி 8 தொகை, ஆப்ஷன் சி ஐம்பெருங்காப்பியம், ஆப்ஷன் டி 11 கீழ்கணக்கு நூல்கள். அப்ப திருக்கடிகம் எந்த நூல் வகையை சார்ந்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 11 கீழ்கணக்கு நூல்களில் சார்ந்தது. அப்ப திருக்கடிகம் 11 கீழ்கணக்கு நூல்கள் வகையை சார்ந்தது. அடுத்து 24வது கேள்வி. பொருந்தாத சொல்லை தேர்க அப்படின்னு. ஆப்ஷன் ஏ இளவேனில், ஆப்ஷன் பி கார்காலம், ஆப்ஷன் சி கூதிர், ஆப்ஷன் டி யாமம் சொல்லியிருக்காங்க. பொருந்தாத சொல் என்ன? ஆப்ஷன் டி யாமம் அப்படின்றதா. இது சிறுபொழுது பெருபொழுதுல வர்றது. ஸோ யாமம் அப்படின்றதான் பொருந்தாத சொல். அடுத்து 25வது கேள்வி. ஓட்டம் அப்படின்ற பெயர் சொல்லின் வகை அறிக. ஓட்டம் அப்படின்ற பெயர் சொல்லின் வகை அறிக. ஆப்ஷன் ஏ தொழில் பெயர், ஆப்ஷன் டி காலப்பெயர், ஆப்ஷன் சி சினை பெயர், ஆப்ஷன் டி பொருள் பெயர். ஓட்டம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தொழில் பெயர். ஓட்டம் அப்படின்றது தொழில் பெயர். ஓட்டம் அப்படின்றது தொழில் பெயரை குறிக்குது. மொத்தம் இதுல 25 கேள்விகள் இருக்கு. 25 கேள்வி இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா
மறுபடியும் வீடியோ பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னா டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்து 25 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.